Good morning students. 7th standard Maths Term 2 Chapter 3 Algebra Exercise 3.1 ல first 5 sums பார்த்தோம். இப்போ next உள்ள sums பார்க்க போகிறோம். Next question number 6. Identify the greater number in each of the following. Greater number கேட்குறாங்க. அல்ஜிப்ராவில் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வரோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்னா பவர் a to the power m, அதாவது 2 பவர் 2, அப்போ 2 into 2 இங்கே என்ன வந்துடும் 4 வந்துடும். அதே ஃபார்மேட்டில் உள்ளதான் எக்ஸ்போனன்ஷியல் பவர்ங்கிற சொல்கிறோம். அதுதான் அல்ஜிப்ரா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 6th ஒன்ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டஸ்ட்டுங்கையில் என்ன வந்துடும்னா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் 6 to the power 3 or 3 power 6 இருக்கு. 6 to the power 3 or 3 power 6. இப்போ 6 to the power 3 இங்கே என்ன வந்திருக்கும் 6 into 6 into 6. 6 into 6 இங்கே நமக்கு என்ன வந்துடும் 36. 36 into 6. இப்போ 36 into 6ங்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணோம். 6 6 are 36க்கு 6 ரிமைனிங் 3. 6 3s are 18. 18 plus 3ங்கிற 21. அப்போ 216. அதே மாதிரி 3 to the power 6. 3 to the power 6. அப்போ 3 வந்து 6 டைம்ஸ் எழுதணும். 1 2 3 4 5 6. 3 3s are 9. 9 3s are 27. 3 3s are 9. 9 3s are 27. 3 3s are 9. 9 3s are 27. But 27 into 27. 27 into 27. 7 7s are 49. 9 remaining 4. 7 2s are 14. 14 plus 4 18. 2 7s are 14. Remaining 1. 2 2s are 4. 4 plus 1 5. But 9. 8 plus 4 12. Remaining 1. 5 plus 1 6. 6 plus 1 7. 7 to 9. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 6 power 3 or 3 power 6 அதில் which one is greatest கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 6 power 3யோட வேல்யூஸ் வந்து நமக்கு 216 இருக்குது. 3 power 6ஓட வேல்யூஸ் என்ன இருக்குது 729 இருக்குது. அப்போ 216ஓட 729 தான் நமக்கு கிரேட்டர் நம்பர். 729 greater than 216. அப்போ கிரேட்டர் நம்பர் என்ன வரும் 3 power 6 greater than 6 power 3. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் கிரேட்டர் நம்பர் வந்து 3 power 6ங்கிறது சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க 5 power 3 ஆர் 3 power 5 இருக்குது. 5 power 3ங்கில் 5 power 3 வந்து 5 into 5 into 5. 5 5s are 25. 25 into 5 வந்து 125. நெக்ஸ்ட் 3 power 5. 3 into 3 into 3 into 3 into 3 5 டைம்ஸ் எழுதியாச்சு. 3 3s are 9. 9 3s are 27. 27 into 3 வந்து 81. 81 into 3. 81 into 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 81 3. 1 3s are 3. 3 8s are 24. 2 4 3. அப்போ இதுலேயும் which one is greater number 125 ஆ 243 ஆன்னு பார்க்கணும். 243 தான் நமக்கு greatest number. அப்போ 243 greatest 125. அப்போ 3 power 5 greater than 5 power 3. 5 power 3 விட 3 power 5 தான் நமக்கு என்னது கிரேட்டர் நம்பர்ங்கிற நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 2 power 8 or 8 power 2. 2 power 8 or 8 power 2 இருக்கு. அப்போ 2 வந்து 8 டைம்ஸ் வரும். 2 into 2 into 2 into 2. 2 into 2 into 2 into 2. 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4க்கு வந்து 16. அடுத்து நெக்ஸ்ட் 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. நெக்ஸ்ட் ஒரு 16. அப்போ 16 into 16. 16 into 16 அதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 16 into 16. 6 6 are 36. 6 remaining 3. 1 6 are 6. 6 plus 3 9. 1 6 are 6. 1 1s are 1. அப்போ 6 5 15 2. அப்போ 2 5 6. 8 power 2. 8 power 2 என்ன வந்துடும் 8 8. அப்போ 8 8s are 64. அப்போ 256 விட 64 வந்து லீஸ்ட் தான் நமக்கு. அப்போ 2 5 6 greater than 64. அப்போ என்ன வேல்யூஸ் தான் நமக்கு கிரேட்டஸ்டாக இருக்கும் 2 power 8 greater than 8 power 2. இதான் நமக்கு என்னது கிரேட்டஸ்ட் வேல்யூ. இதுக்கு இந்த சம்முக்கு இதான் மெயின் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. சிம்பிளிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபைங்கிறதுல அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிற நம்ம சொல்லணும். இப்போ சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு சப்டிஷன் பாருங்க. 7 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 4. 7 ஸ்கொயர்னா 7 இன்ட்டு 7. 3 பவர் 4னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு எழுதியாச்சு. 7 7 சார் 49. 3 3 சார் 9. 9 3 சார் 27. 27 இன்ட்டு 3 இங்கே 81. இப்போ 49ஐயும் 81ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 1 9 சார் 9. 1 4 சார் 4. 8 9 சார் 72. ரிமைனிங் 7. 8 4 சார் 32. 32 plus 7 39. இப்போ 9 4 plus 2 6 9 3 3 9 6 9 3 9 6 9 ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க. 3 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 4. 3 பவர் 2னா 3 இன்ட்டு 3. 2 பவர் 4னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 3 3 சார் 9. நெக்ஸ்ட் 2 2 சார் 4. 4 2 சார் 8. 8 2 சார் 16. நெக்ஸ்ட் 9 இன்ட்டு 16. 9 இன்ட்டு 16 9ஆல் மல்டிப்ளை பண்ணும். 9 6 சார் 54க்கு 4. ரிமைனிங் 5. 1 9 சார் 9. 9 + 5 இங்கே வந்துடும் 14. அப்போ 144. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 4. 5 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 4. 5 இன்ட்டு 5. 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. 5 5 சார் 25. 10 வரனா அந்த 0 மட்டும் நம்ம எக்ஸஸாக வர 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 4 0 வருது. அப்போ 4 0 இங்கே ஆட் பண்ணியிருந்தோம். 1 10 100 1000 10,000 2 lakhs 2,50,000. Next question number 8. Find the value. Find the value இங்கேல -4 whole power 2. அப்போ -4 into -4. அப்போ பவரில் மைனஸோட பவரில் வந்து ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா மைனஸோட பவரில் ஈவன் நம்பர்ஸ் -1 பவர் n. n இஸ் ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அது வந்து நமக்கு என்ன வேல்யூஸாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். இதே இது n வந்து ஆட் நம்பர்ஸாக இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும். இப்போ நமக்கு பாசிட்டிவ் தான், ஏன்னா ஸ்கொயருங்கிறது ஈவன் நம்பர்ஸ். -4 into -4. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 4 சார் 16. அடுத்து -3 இன்ட்டு -2 பவர் 3. -3 போட்டாச்சு. -2 வந்து 3 டைம்ஸ் எழுதியாச்சு. அப்போ இங்கே 2 டைம்ஸ் மைனஸ் வந்துச்சு, இங்கே ஒரு 2 டைம்ஸ் மைனஸ் வந்து, அப்போ டோட்டலாக 4 டைம்ஸ் இருக்கனால பாசிட்டிவ் தான். அப்போ 3 எப்படி எழுதிக்கலாம். 2 2 சார் 4. 4 2 சார் 8. 3 8 சார் 24. 3 8 சார் 24. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். -2 பவர் 3 இன்ட்டு -10 பவர் 3. இப்போ -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 -10 இன்ட்டு -10 இன்ட்டு -10 எல்லாமே இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 டைம்ஸ் மைனஸ் இருக்குது. டோட்டலாக 6 டைம்ஸ் இருக்குது. 6ங்கிறது ஈவன் நம்பர் தான், அப்போ பாசிட்டிவ் சைன் தான். இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இங்கே வந்துடும் 8. 100ங்கிறதுனா 100. அடுத்து ஒரு 1000. அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிருச்சு நமக்கு 8000. இப்போ 8000ங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், 8th ஒன்ல தேர்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சராக சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. சிம்பிளிஃபை யூஸிங் லா ஆஃப் எக்ஸ்பனன்ஸ். லா ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 3 to the power 5. 3 to the power ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3 to the power 5 இன்ட்டு 3 to the power 8. அப்போ அதை ரெண்டையும் நம்ம சொல்கிறோம் லா ஆஃப் எக்ஸ்பனன்ஸ். அதாவது பேஸ் சேமாக இருந்தால் a பவர் m இன்ட்டு a பவர் n. பேஸ் சேமாக இருந்தால் பவரை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஆட் பண்ணிடலாம். a பவர் m + n. அதே மாதிரி என்ன வந்துடும் 3 பவர் 5 + 8. அப்போ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் 3 பவர் 8 + 5 என்ன வந்துடும் 13. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் a பவர் 4 இன்ட்டு a பவர் 10. அப்போ a பவர் 4 + 10. அப்போ என்ன வேல்யூஸ் கிடைச்சிடும் a பவர் 14. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 7 பவர் x இன்ட்டு 7 பவர் 2. அப்போ 7 பவர் x + 2. வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண முடியாது, அதனால அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிவிஷன்ல இருக்கு a பவர் m பை a பவர் n. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கனால a பவர் m - n. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அடிஷன் யூஸ் பண்ணனும், டிவிஷன்ல இருந்து
பேஸ் சேமாக இருந்தால் பவரை சப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். இது டிவிஷனில் இருக்குது. 2 பவர் 5 டிவைடட் பை 2 பவர் 3 இருக்குது. இப்போ 2 பவர் 5 டிவைடட் பை 2 பவர் 3 பேஸ் சேமாக இருக்கனால என்ன செஞ்சுக்கலாம் 2 பவர் 5 மைனஸ் 3. அப்போ 2 பவர் 5 மைனஸ் 3 வந்துடும் 2 பவர் 2. நெக்ஸ்ட் 18 பவர் 8 டிவைடட் பை 18 பவர் 4. 18 பவர் 8 பை 18 பை பவர் 4. அப்போ 18 பவர் 8 மைனஸ் 4. அப்போ என்ன வந்துடும் 18 பவர் 4. நெக்ஸ்ட் பவரோட பவர்னா என்ன மீனிங் a பவர் m பிராக்கெட் வெளியில் n. அப்போ a பவர் m n மல்டிபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி தான் 6 பவர் 4 ஹோல் பவர் 3. இப்போ 6 பவர் 4 இன்ட்டு 3. அப்போ 6 பவர் 12. அதே மாதிரி தான் x பவர் m இன்ட்டு 0. எந்த வேல்யூஸும் ஜீரோவோட மல்டிபிள்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அப்போ எனிதிங் பவர் 0ங்கிற வேல்யூஸ் என்ன சொல்லிடலாம் நம்ம 1ங்கிறத சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அதிலே பாருங்க அடுத்து 9 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5 இருக்குது. 9 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5 இதை ரெண்டு ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 9 வந்து 3 ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிட்டேன். 3 ஸ்கொயருங்கையில் இது பவரோட பவரில் இருக்குது. அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிடும் 3 பவர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 பவர் 5. அப்போ 2 இன்ட்டு 5 வந்துடும் 3 பவர் 10 இன்ட்டு 3 பவர் 5. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ண வந்துடும் 3 பவர் 15 இந்த ஃபார்மேட்டில். இல்லைன்னா இங்கே பவர் வந்து சேமாக இருக்குது, பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை எப்படி எழுதலாம் 9 இன்ட்டு 3 ஹோல் பவர் 5. அப்போ 9 3s are 27 பவர் 5. இதை நெக்ஸ்ட் எப்படி மாற்றிக்கலாம் 27 வந்து 3 பவர் 3 ஹோல் பவர் 5. இப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிடும் 3 இன்ட்டு 5 வந்துடும் 3 பவர் 15. இந்த ஆன்சர்னாலும் கரெக்ட் தான். இந்த ஆன்சர் எப்படி மெத்தடில் யூஸ் பண்ணாலும் நமக்கு கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்கள் 3 பவர் ஒய் இன்ட்டு 12 பவர் ஒய். பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் வந்து சேமாக இருக்குது. அப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் 3 இன்ட்டு 12 ஹோல் பவர் ஒய். 3 இன்ட்டு 12 ஹோல் பவர் ஒய். அப்போ 3 இன்ட்டு 12 நமக்கு என்ன வந்துடும் 3 12s are 36 பவரில் ஒய். நெக்ஸ்ட்டு 25 பவர் 6 இன்ட்டு 5 பவர் 6. 25 பவர் 6 இன்ட்டு 5 பவர் 6ன்னு இருக்குது. அப்போ நம்ம நினச்சிக்கலாம் பவர் வந்து சேமாக இருக்குது, அதாவது ஒன்று ஒரே பவராக கொண்டு போயிடலாம். அப்போ 25 இன்ட்டு 5 25 இன்ட்டு 5. இப்போ 25 இன்ட்டு 5 வந்துடும் 125 பவர் 6ங்கிற நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. If a equal to 3 and b equal to 2, then find the value of a ஓட வேல்யூ 3 b ஓட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. find the value of first subdivision a power p plus b power a. இப்போ a பதிலா 3 b பதிலா 2. 3 power 2 plus 2 power 3. 3 power 2 plus 2 power 3. 3 power 2 னா 3 into 3. 3 into 3 என்ன வந்துடும் 9. 2 power 3 னா 2 into 2 into 2. அப்போ என்ன வந்துடும் 8. 9 plus 8 17. நெக்ஸ்ட் a power a minus b power b. அப்போ aங்கிறது 3. இப்போ 3 power 3 minus bங்கிறது 2 power 2. 3 power 3ங்கிறது 3 into 3 into 3ங்கிறது வந்துடும் 27. 2 into 2ங்கிறது நமக்கு வந்துடும் 4. அப்போ 27 minus 4ங்கிறது நமக்கு வந்துடும் 23. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் a plus b whole power p. a plus b whole power b. a ஓட வேல்யூ 3 b ஓட வேல்யூ 2. அப்போ 3 plus 2 whole power 5. 3 plus 2ங்கிறது வந்துடும் 5 whole power 2. 5 கிடையாது 2. அப்போ 3 plus 2 தான் 5 whole power 2. அப்போ 5 power 2. 5 power 2ங்கிறது 5 into 5 வந்துடும் 25. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் a minus b whole power a equal to a பதிலா 3 b பதிலா 2. 3 minus 2 whole power 3. 3 minus 2ங்கிறது வந்துடும் 1 1 power 3. 1ஓட பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதோட வேல்யூஸ் நமக்கு என்ன தான் 1ங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல 11th கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை 4 பவர் 5 இன்ட்டு 4 பவர் 2 இன்ட்டு 4 பவர் 4. பேஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ பவரை நம்ம என்ன செஞ்சு ஆட் பண்ணிடலாம். 5 + 2 + 4. 5 + 2 வரும் 7. 7 + 4 வரும் 11. இப்போ 4 பவர் 11. நெக்ஸ்ட் இங்கே 3 பவர் 2 இங்கே 3 பவர் 3 இருக்கு. 3 பவர் 2 + 3 ஹோல் பவர் 7. அப்போ 3 பவர் 5 இன்ட்டு 7. அப்போ என்ன வேல்யூஸ் பண்ணலாம் 3 பவர் 35. 3 பவர் 35ங்கிற இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்
தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 5 power 2 into 5 power 8 அது ஒரு ஹோல் பிராக்கெட்ல இருக்கு ஹோல் டிவைட் பை 5 power 5 இப்போ 5 power 2 into 5 power 8 டிவைட் பை 5 power 5 இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா 5 power 2 plus 8 ரெண்டும் பேஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா பவர் ஆட் பண்ணிடும் அடுத்து டினாமினேட்டர்ல இருக்குன்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணணும் 8 plus 2 ங்கிற 10 அப்போ 5 power 10 minus 5 அப்போ என்ன வந்துடும் 5 power 5 நெக்ஸ்ட் அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க 2 power 0 3 power 0 4 power 0 anything power 0 னா 1 தான் அப்ப 1 into 1 into 1 அப்ப டோட்டலா என்ன சொல்லிடலாம் 1 ங்கற சொல்லிடலாம் அடுத்து 4 power 5 a power 8 into b power 3 4 power 3 a power 5 b power 2 டிவிஷன்ல இருக்கு அப்ப இது ரெண்டும் ஒரே டேர்ம் இது ரெண்டும் 1 இது ரெண்டும் 1 அப்ப இது பவர் என்ன சொல்லிடலாம் டிவிஷன்ல இருக்குனா சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் அப்ப 4 power 5 minus 3 அடுத்து a power 8 minus 5 அடுத்து b power 3 minus 2 5 minus 3 இங்க என்ன வந்துரும் 4 power 2 4 power 2 a power 8 minus 5 இங்க என்ன வந்துரும் a power 3 b அப்ப 4 power 2 இங்க என்ன வந்துரும் நமக்கு 16 a power 3 b இதான 5th சப்டிவிஷன் குரிய ஆன்சர் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस பாருங்க क्वेश्चन நம்பர் 12 வந்து a into a into a into a into a வந்து எத்தனை டைம்ஸ் 1 2 3 4 5 அப்ப 5 அப்ப a power 5 அப்ப இதான் நமக்கு என்னது ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் a power 5 தான் கரெக்ட் ஆன்சர் the exponential form of 72 ஓட exponential form கேக்குறாங்க அப்ப 72 வந்து நமக்கு என்ன செய்யணும் l டிவிஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணனும் 72 ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள் அப்ளை பண்றேன் 3 2s are 6 remaining 1 6 2s are 12 again no two tables தான் 1 2s are 2 8 2s are 16 again another two tables தான் 9 2s are 18 இது two tablesல அப்ளை ஆகாது அடுத்து என்ன வரும் 3 டேபிள் தான் வரும் 3 3s are 9 அப்ப இது எத்தனை 2 2s வந்திருக்கு பாருங்க 1 2 3 3 times 2 வந்திருக்கு அப்ப 2 power 3 1 2 3 வந்து 2 times வந்திருக்கு அப்ப பார்க்கணும் 7 squared 2 power 7 இங்க 2 power 2 3 power 3 இருக்கு ஆனா நமக்கு என்ன இருக்கு 2 power 3 இருக்கு 3 power 2 அப்ப fourth subdivision நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அடுத்து 14 பாருங்க the value of x in the equation the value of the x in the equation a power 13 equal to x power 3 into a power 10 அப்ப பேஸ் சேமா இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் பவர் ஆட் பண்ண முடியும் 3 plus 10 கேல 13 அப்ப இந்த இடத்துல என்னவா தான் இருக்கும் x ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு என்னவா தான் இருக்கணும் a வா இருந்தா மட்டும் தான் இத ஆட் பண்ணையில 13 கிடைக்கும் அப்ப x ஓட வேல்யூஸ் நமக்கு என்னதான் a ங்கறது இந்த இடத்துல ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தான் நமக்கு கரெக்ட் வேல்யூ next question number 15 how many zeros are there in 100 power 10 power 10 ல how many zeros கேக்குறாங்க அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா 100 வந்து 10 ஸ்கொயர் whole power 10 தான் நம்ம மாத்தணும் 100 வந்து 10 power 2 whole power 10 அப்ப இந்த 2 into 10 கீழ வந்து 20 வந்துரும் அப்ப 10 power 20 அப்ப எத்தனை ஜீரோ வரணும்னு மீனிங் நமக்கு வந்துருச்சு 20 zeros அப்ப ஆப்ஷன் 2 3 10 20 ஆப்ஷன் 4 வந்து நமக்கு என்னது கரெக்ட் அடுத்து 2 பவர் क्वेश्चन நம்பர் 16 2 power 40 plus 2 power 40 is equal to இதோட வேல்யூஸ் என்ன மார்க் கேக்குறாங்க 2 power 40 4 power 40 2 power 80 2 power 41 4 power 18 இருக்கு இப்போ இத நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டுமே 2 power 40 வந்து காமனா எடுத்துறோம் அப்ப ஃபர்ஸ்ட் இதுல 2 power 40 எடுத்தா 1 இருக்கும் இங்க 1 இருக்கும் 1 plus 1 அப்ப இத எப்படி எழுதலாம்ங்கறாங்க 2 power 40 into 2 power 1 ஆயிடும் அப்ப எதுமே இல்லைங்கறனால 1 ஆயிடும் அப்ப 2 power 40 plus 1 41 அப்ப ஆப்ஷன் 3 ஒண்ணு நமக்கு என்னது கரெக்ட் ஆப்ஷன்ங்கற இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம்